ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அன்னை வேளாங்கண்ணி பிக்சர்ஸ் வழங்கும் டி.எஸ். கிளமன் சுரேஷ் தயாரிப்பில் ஜெயவேல் இயக்கத்தில் ராம் அப்துல்லா ஆண்டனி இப்போது திரையரங்குகளில். வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒரு மேம்பட்ட சமூகமாக நம் மக்கள் மாறிக்கிட்டு இருக்கிறத என்னால் உணர முடியுது. அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு தான் பிறந்த சமூகத்தின் மீது பற்று இருந்தாலும், அந்த பண்பாடு அந்த கலாச்சாரத்துக்குள்ள அவங்க ஊறி போயிருந்தாலும் அதை இன்னொருத்தர் மீது திணிக்க விரும்பலை அப்படின்றத திரைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பின் மூலமாக நம்ம உணர முடியும். பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. அதில் போய் பார்த்தேன், எல்லா சமூக மக்கள் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நிறைய முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, வேறு ஆட்கள் இருந்தாங்க. எல்லாரும் நின்று படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கதாபாத்திரம் குறித்து இல்லை, இந்த படம் என்ன பேச போகுதுன்றதை முதல்ல என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா சில விமர்சனங்களும் வரும், மிரட்டல் கூட வரலாம். வந்துச்சா சார் அது? இல்லை, இப்போ நிகழ்கால தலைவர்கள் யாரையுமே அது ஹர்ட் பண்ணிடும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கலையா சார்? ஹர்ட் பண்ணட்டும் சார், தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே சார் உறுத்தும். எதுக்கு கத்தி எடுத்துன்றதே மறந்துட்டோம். அதையே நீங்கள் எப்படி பாருங்க, நம்ம ஏன் கட்சி ஆரம்பிச்சோன்றதே மறந்துட்டோம். அதாவது சினிமாக்குள்ள அரசியல் இருக்கா சார்? இப்போ பைசன் திரைப்படத்துக்கு நான் இவர் மணிரத்னம் அவர்களுடைய பாராட்டை ரொம்ப கவனிக்கிறேன்னு சொல்கிறத விட ரொம்ப வரவேற்கிறேன். உன்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கணுன்ற. இப்போ நீங்கள் அவரை எந்த சமூகமாக பார்ப்பீங்க? மணிரத்னத்தை சூடு போட திரைப்படங்களுக்கு அடுத்து மீண்டும் அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னா இந்த விமர்சனம் வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அங்கீகாரம் கிடைக்கலன்னா இந்த விமர்சனத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு துருவ மட்டும் கிடையாது, சினிமாவில் ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற எல்லாரையும் பிடிக்கும். முதல்ல எல்லாருமே அப்பா பேரை காப்பாற்றுறது இல்லைல்ல சார். நம்ம பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் இன்னாருடைய வாரிசு அல்லது இன்னாருடைய பின்புலத்திலேருந்து வந்தவன்னு சொல்லிட்டு ஒரு லேசிலே இருக்காங்க. இப்போ பல பேருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு 20 வயசு பையனுக்கு அமீரும்பதை விட ராஜன் தான் தெரியும். நான் டீ கடைக்கு போனால் அப்படி தான் கூப்பிடுவாங்க, ராஜன் தான் சொல்லுவாங்க. சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் நான் ராஜன் தான். ராஜனா ராஜன் சார்னு கூப்பிட்றாங்க. ராஜன் ஆண்டவனே இங்கே அவன் சொல்கிறோம், அதில் என்னைய போயிட்டு என்ன சார் வேண்டி கிடைக்குது சார். வெற்றிமாறன் மேலே இப்போ அரசன் படம் ப்ரொமோ வந்ததுக்கு அப்புறமா மயிலை சிவகுமார் அவரோட கதை தான் அரசன் படத்தோட கதை. இதை தாண்டி வட சென்னையிலே நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. ஒரு ரவுடியை ஏன் ஹீரோவாக காட்டுறாங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் படமாக எடுக்கிறாங்களான்னு தெரியாது. அது யூடியூபர்ஸ்க்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒரு வாரத்துக்கு. நான் உங்ககிட்ட ஒரு எதிர்கேள்வியாக வைக்கிறேன். ரவுடி கெட்டவன் இந்த சமூகத்தில் யார் சார் நல்லவன்? அம்மாவில் கெட்ட அம்மா இருக்கான், அப்பாவில் கெட்ட அப்பா இருக்கான், நண்பனில் துரோகி இருக்கான். அப்போ ஏன் அவனுக்கு டக்குன்னு அவனுக்கு ஒரு லேபிள் விட்டுறீங்க கெட்டவன் அப்படின்னு? சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். இன்னைக்கு பைசன் பல்வேறு விமர்சனங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தெலுங்கு மொழியில் கூட அந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. எல்லா தரப்பும் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து அந்த படத்தை தூக்கி பிடிக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நடித்த படம், அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருடைய படம், எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஒரு மேம்பட்ட சமூகமாக நம் மக்கள் மாறிக்கிட்டு இருக்கிறத என்னால் உணர முடியுது. கல்வி இந்த மக்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லுது அப்படின்றதெல்லாம் இந்த படத்தின் மூலமாக உணர முடியுது. ஏன்னா அவர்கள் கற்ற கல்வி ஒரு 50 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் என்ன மாதிரியான மனநிலை, சமூகங்களாக பிரிந்திருந்தது, சாதி சமூகங்களாக பிரிந்திருந்த மக்கள் இன்றைக்கி அதையெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வரணும், அது தேவையில்லை, அது ஒரு அன்னெசரி லக்கேஜ் தான் அப்படின்றத ஒரு மனிதன் மீது சுமத்தப்படுகிற ஒரு சுமையாக பார்க்குறாங்கன்னு உணர்கிறேன். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு தான் பிறந்த சமூகத்தின் மீது பற்று இருந்தாலும், அந்த பண்பாடு அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அவங்க ஊறி போயிருந்தாலும் அதை இன்னொருத்தர் மீது திணிக்க விரும்பலை அப்படின்றத திரைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பின் மூலமாக நம்ம உணர முடியும். ஓகே, நான் அப்படி பார்க்குறேன். நான் அதனால தான் அந்த மொழி கடந்து எல்லா இடத்துலையுமே அதே வசனங்கள் தான், அதே காட்சிகள் தான். அப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இந்த வட இந்தியாவை விட தென்னிந்தியா கொஞ்சம் மேம்பட்ட சமூகமாக இருக்குது அப்படின்றத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போல் இதை ஒரு டெஸ்ட்டாக நம்ம வச்சு பார்க்கும்போது இதில் கிடைக்கிற ரிசல்ட் அதை நம்ம உணர்த்ததை தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் மற்ற மொழிகளில் பேசப்படுறது வேறு விஷயம். ஆனால் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட், அதுவும் நம்ம தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிக்கல், அதிலிருந்து ஒருத்த மேலே வரா அப்படின்ற கதையை மற்ற மொழிகளில் ஏற்றுக்கிறதும்
உங்கள் வசனங்களுக்கு கைத்தட்டல் வர்றதெல்லாம் எப்படி சார் இருக்கு? எல்லா இடத்துலையும் இது இருக்குல்ல, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்குதா சார்? இந்தியாவோட பிரச்சனை தானே. எல்லா இடத்துலையுமே, எல்லா விளையாட்டுலேயுமே, எல்லா மாநிலத்திலையுமே வந்து ஒரு சமூகத்து மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அதுலேருந்து மேலே வர்றாங்க. அது இந்த சமூகத்து மக்கள் மட்டும் கிடையாது. இப்போ விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தாண்டி எல்லா சமூகமும் வந்துடுறதில்ல. படிப்படியாக இப்போ தானே வர்றாங்க. நம்ம இப்போ தான் ஒரு தலைமுறை 2 தலைமுறையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை அதிகமாக பார்க்குறது ஒரு தலைமுறையில் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த அவங்க வந்ததுக்கு பின்னாடி இருந்த போராட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக தானே இருக்க முடியும். அதனால் அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே சிலர் கொடி பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 நாட்கள் கழித்து நாங்கள் அந்த படத்தையே பார்க்க மாட்டோம், மாறி தொடர்ந்து இப்படி தான் படம் எடுக்கிறாரு, இது சமுதாயத்துக்கு தேவையான படமா அப்படின்னு சொல்லி கொடி பிடித்த காட்டங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் பெரிய அளவில் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் இல்லை, ஆனால் சிறு சிறு குழுக்களாக பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல அவங்க பார்க்க வேணான்னு தான் சொல்கிறேன். அவங்க ஏன் கஷ்டப்பட்டு அந்த படத்தை போய் பார்க்கணும்? அவங்க பார்க்க வேணாம், அவங்க நிலைப்பாட்டிலே அவங்க இருக்கட்டும். ஓகே, அதுதான் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அவங்க சொல்கிறது மக்கள் கேட்க தயாராக இல்லைன்றது தான் இந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை நம்ம பார்க்குறோம். திரையரங்குகளுக்கு நான் போனேன், பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கு போகிற பழக்கம் இல்லை. இந்த திரைப்படத்துக்கு போய் பார்க்கும் பொழுது இப்போ கோயம்புத்தூர்லலாம் ஒரு பெரிய ஸ்க்ரீனு, எப்பிக்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்க்ரீனாக தான் நினைக்கிறேன் நான். ஸ்க்ரீன் வைஸு அதில் போய் பார்த்தேன். எல்லா சமூக மக்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நிறைய முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, வேறு ஆட்கள் இருந்தாங்க. எல்லோரும் வந்து நின்று படம் முடிஞ்சவுடனே எல்லோரும் கொண்டாடுறாங்க, எல்லோரும் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போது அந்த இடத்துலேயே பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்கும்போது நம்ம சொல்கிற பதில், இயக்குனராக இருக்கட்டும், இப்போ நானாக சொல்கிறது, இதுதான் ரிசல்ட்டு. இது தனியாக இதுக்கு ஒரு கேள்வி எதுக்கு? அந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பு தான் அப்படின்னா அந்த கருத்தை அவங்க ஏற்கிறாங்கன்னு அர்த்தம். திறமையானவன் எந்த அடக்குமுறைக்கும் ஆட்படுத்த வேண்டியதில்லை, அவன் ஏறி வரலாம், ஏறி வரணும், அப்படி நடந்திருந்தால் அது தவறு தான் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வர்றதை நம்ம உணர்கிறோம். உடனே இந்த திரைப்படத்தின் மூலமாக சாதி ஒழிஞ்சிருச்சா, இனிமேல் சாதியை பூரா ஒழிச்சிட்டாரு இந்த இயக்குனர்கள், இந்த டீம்லாம் சேர்ந்து சாதியை ஒழிச்சிட்டாங்க, இனிமேல் சாதி எங்கேயுமே கிடையாது, இனிமேல் எல்லோரும் சாதி பார்க்காம திருமணம் செய்வாங்க அப்படின்னு இல்லை. அவங்க இப்போ ஒரு ஸ்டெப்பு ஏறி வந்திருக்காங்க, அல்லது ஒரு 2 ஸ்டெப்பு ஏறி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன் நான். அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தாலே அடுத்த கட்டத்துக்கு வருவாங்கன்னு தானே அர்த்தம். இந்த திரைப்படத்தினால சாதி ஒழிஞ்சிடாது. ஆனால் இது தேவையா அப்படின்ற இடத்துக்கு, அந்த விவாதத்துக்கு, அந்த உரையாடலுக்கு தங்களை ஆட்படுத்தியிருக்காங்க மக்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த இடத்துல வந்து சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க இங்கே கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது, கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு சினிமாவுக்கு விமர்சனமே இல்லைன்னு எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? இருக்கவே கூடாதுன்றதும் ஜனநாயகம் கிடையாது. அப்புறம் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அது களத்தில் வைத்து அல்லது மையத்தில் வச்சு அது குறித்து உரையாடணும், கருத்துக்களை பரிமாறணும். அப்போ தானே நோக்கம் என்னன்னு தெரியும். ஓகே, அதனால் எதிர்கருத்துக்கள் வருவதும் ஏற்புடையது தான். ஆனால் அது வந்து அறிவுபூர்வமானதாக இருக்கணும். அந்த விவாதம் வந்து அறிவுபூர்வமானதாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அவதூறுகளை அள்ளி வீசக்கூடாது. இலி சொற்களையோ அவதூறுகளையோ போடுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த படத்திற்கு எதிர்கருத்து வைப்பவர்களையும் அந்த கருத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அந்த கருத்துலையும் அவங்க சொல்கிற ஒரு சில இடங்கள் எனக்கு நெருக்கமாக தான் இருக்குது. ஆனால் அதை எல்லா இடத்துலையும் அதை பொருத்தி பார்த்துட முடியாது. நோக்கம் என்னன்னு தான் இங்கே பார்க்கணும். நீங்கள் அந்த நோக்கத்தை பார்க்கும் பொழுது இது போன்ற எதிர்ப்புகளை வந்து மக்கள் புறந்தள்ளிட்டாங்கன்றது தான் நம்ம இந்த திரைப்படம் நமக்கு கற்றுத்தருது. ஓகே, நிறைய சமூகம் சார்ந்த கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்து கேட்கப்படும். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வச்சு ஒரு ஆளை முடிவு பண்ணிடலாம். இவர் இந்த கட்சி சார்பாக இருக்கார், இந்த மதம் சார்பாக இருக்கார், இல்லை ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே அவர் இருக்காருன்னு. அமீரை எதுலேயுமே அடக்க முடியல, என்ன காரணம்? இப்போ விஜய் அரசியல் வரைக்குமே போல்டாக கருத்து சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுறீங்க, ஆனால் எதுக்குள்ளேயுமே உங்களை அடக்க முடியல, எல்லாத்துக்குமே கருத்து சொல்கிறீங்க, அது எப்படி? நான் என்னுடைய கட்சின்னு பார்த்தா எனக்கு வந்து மக்கள் தான் கட்சி, எனக்கு அரசியல்னு பார்த்தா மக்கள் நலன் தான் அரசியல். அவ்வளோதானே. ஒரு அரசியல் என்பதே என்ன? சட்டமும் திட்டமும் மக்களுக்கானது. இங்கே அது கட்சிகளாக பிரிந்து அதிகாரத்தில் இருக்காங்க, தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, அல்லது தங்களது அமைப்பை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, தங்களது முன்னோர்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது
ஒரு புள்ளியில் அவங்க நகர்றாங்க. என்னை பொறுத்த மட்டும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் அரசியல் பேசுவது மக்களுக்காகத்தான். அப்போ மக்களுக்காக அரசியல் பேசும்போது மக்கள் பக்கம் நின்று தானே பேச முடியும். ஒரு கட்சியின் பக்கம் எப்படி நிற்க முடியும்? ஒரு கட்சியின் பக்கம் நிற்கும் பொழுது கட்சி எல்லா கட்சிகளுமே வந்து சரியாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தின் நிர்வாகம் போலத்தான், ஒரு தந்தை நிர்வாகம் போலத்தான் ஒரு நாட்டின் அரசாட்சி. நம்ம அப்பா எல்லா விஷயத்துலையுமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எங்கேயோ ஒரு தவறு செய்வார் இல்லையா? ஆனால் அதை சரி பண்ணிக்குவார். அது அம்மா சொல்லி சரி பண்ணுவார், இல்லை பிள்ளைய சொல்லி சரி பண்ணுவார். அதுபோல தான் ஒரு நாட்டின் தலைவரும். அவர் எல்லா நேரமும் சரியாக இருப்பார், அந்த கட்சி செய்கிற எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புவது வந்து அது வந்து மடமையாக நான் நினைக்கிறேன். நான் அல்லது நான் நம்ப வைக்கிறது பிறருக்கு, அது அதை விட தவறு. இந்த கட்சி இருக்கு இல்லையா, இது போல ஒரு புனிதமான கட்சி இல்லைன்னு மக்களிடத்தில் நான் போய் எடுத்து சொல்கிற இடத்துல அந்த ஒலிபெருக்கி போல் நான் இருப்பது வந்து தவறானதாக நான் உணர்றேன். ஓகே, அதனால் இது தவறுங்கும் போது தவறை சுட்டி காட்டுறோம், சரியானது சரின்னு சொல்லி சுட்டி காட்டுறோம். அப்போ நான் எங்கே நிற்கணும்னா எப்போயுமே மக்கள் பக்கம்தான் நிற்கணும். ஏன்னா இந்த மக்களுக்காக தான் எல்லா விதமான அதிகாரங்களும் அமைப்புகளும் இங்கே இருக்கிறது. இந்த நாடுன்ற கட்டமைப்பே மக்களுக்காக உருவானது. இங்கே இராணுவமாக இருக்கட்டும், கடற்படையாக இருக்கட்டும், கப்பற்படையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இங்கே என்னெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கோ அனைத்தும் மக்களுக்காக உருவாக்கப்படும். அப்போ மக்களுக்கான அரசியலை பேசுவது என்பது தான் சரியானது. நான் அவங்க பக்கம் நிற்கிறேன். அதனால என்னை போய் ஒரு இதுக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ளே நான் இணைச்சிக்க விரும்பலை. அப்போ அந்த இடத்துல நிற்கும் பொழுது நான் எதையாவது சுட்டி காட்டணும்னா ரொம்ப தீயது ஏதாவது சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை மட்டும் சுட்டி காட்டுவோம். ஓகே, இப்போ இது ரொம்ப தீயது, இந்த பக்கம் போகாத. நான் சொல்கிறது யாரை சொல்கிறீங்க? அது நான் அடிக்கடி சொல்கிறது தான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லாத எல்லாமே தீயது தான். ஓகே, ஆனால் கூரிய கத்தின்லாம் சொல்கிறீங்க, யார் கையில் இருக்குன்னு சொல்ல மாட்டேறீங்க. ஆமாம், அது அவங்க மக்கள் உணரணும்ல. எல்லாத்தையும் நம்மளே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்களே அமைதியாக இருக்கும் பொழுது நான் மட்டும் சொல்லுவது சரியானதில்லை. நான் சொல்கிறேன், நான் என்னோட பேச்சு வந்து மக்களுக்கு புரியுது, நான் எதை சொல்கிறேன்னு. அப்போ அவங்க அதுலேருந்து தெளிவடைஞ்சிக்கிற வேண்டியதுன்னு. நான் யார் சார் இவர் நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் போகிற பாதையில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், அல்லது அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுல இந்த கருத்து முன்னிலைப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறேன். அதை மக்கள் விளங்கிப்பாங்கல்ல. கற்ற சமூகம் தானே நம்ம. ஒன்றும் ரொம்ப அறிவில் பின்தங்கிய சமூகமாக இல்லைல்ல, தெளிவாக இருக்காங்க நம்ம மக்கள். பிரித்து பார்க்க தெரியுது. ஒரு போராட்ட களம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, அரசியல்னா என்ன, திரையை எவ்வளோக்கு நேசிக்கணும், தரையில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளோக்கு நேசிக்கணும், தெளிவாக தான் இருக்காங்க. அப்போ அவ்வளோ கோடிட்டு காட்டினா போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லுவது நான் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கிட்டேன்னா அப்போ வேணால் அது குறித்து நம்ம நிறைய பேசலாம். இப்போ போய் நான் ஏன் இன்னொருத்தருக்கு ஜாமீன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும், அது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதனால தான் உங்களுக்கு சில கதாபாத்திரங்கள் அமையுதுன்னு நினைக்கிறேன். இதுலேயுமே இந்த பாண்டியராஜா கதாபாத்திரம் வந்து பேசப்பட்ட வசனங்கள் மாறி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அது தோணுச்சா, இந்த வசனம் பேசினா யாரையாவது ஹர்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா? ஏன்னா இதோட சிறப்பே என்னன்னா, ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே தான் இந்த பாண்டியராஜா கதாபாத்திரம் பேசுது. அதுலேயும் குறிப்பாக ஆரம்பத்தில் எதுக்கு வந்தோன்றதே மறந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க. யாரை சொல்கிறீங்க? பாண்டியராஜன் சார்ந்திருக்கிற சமூகத்தை தான் சொல்லுது. அது இப்போது எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துடுறாங்கன்றது அவர் சமூகத்தின் மீது தான் குறை சொல்கிறார், எதிர் சமூகத்தை சொல்லலை. அப்புறம் இந்த கதாபாத்திர குறித்து இல்லை, இந்த படம் என்ன பேச போகுதுன்றதை முதல்ல என்கிட்ட சொல்லிட்டார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இதே இடத்துல தான் மாரி செல்வராஜ் உட்காந்துருக்கார். இதே இடத்துல இருந்து தான் இந்த பைசனுக்கான உரையாடலுங்கிற தொடங்குச்சு. அப்போ அவர் சொல்லும்போது, நான் இந்த நோக்கத்துக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறேன், அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அதை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். யாருன்னு கேட்டேன். பேர் சொன்னார். அவர் ஏற்கனவே எனக்கு தெரிந்தவர் தான். அப்போ என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அப்போ இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சில விமர்சனங்களும் வரும், மிரட்டல் கூட வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். வந்துச்சா சார்? அதாவது அதெல்லாம் வரலை. அது நாங்கள் தொடங்கும்போது ஓகே, மிரட்டல் கூட வரலாம். ஆனால் இப்படி வேறு யாரையாவது நான் போய் இந்த இடத்துல நிறுத்தினேன்னா அந்த மிரட்டலுக்கு கூட பயப்படுவாங்க, கருத்தை சொல்ல மாட்டாங்க. நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன்னாரு. நம்ம யாருடைய மிரட்டலுக்கு எப்பொழுதும் பயப்படுறதும் இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை, அதை மூளைக்குள்ளே ஏற்றுறதும் கிடையாது. அப்போ அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கும்போதே நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். முதல்ல இந்த திரைப்படத்துக்குள்ளே போகும்போதே அதுக்கு ஒத்துக்கிட்டாச்சு. அப்புறம் படத்தில் காட்சி அமைப்புகளில் அந்த வசனம் வரும் பொழுது அது ரொம்ப சரியானதாக தான் இருந்ததை நான் பார்க்குறேன். நான்
அப்போ சரியானதாக இருக்கும்பொழுது அதை பேசுகிறதுல எனக்கு என்ன தயக்கம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இல்லை இப்போ நிகழ்கால தலைவர்கள் யாரையுமே அது ஹர்ட் பண்ணிடும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கலையா சார்? ஹேட் பண்ணட்டும் சார். தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே சார் உறுத்தும். ஓ, தப்பு பண்ணுறவனு கூட உறுத்தவே கூடாதுன்னு நம்ம என்ன அப்படின்னு ஒரு சாத்வீகமான முறையில் வாழ முடியும்? அப்படின்னா இது என்னது? அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? தவறு செய்வர்களுக்கு உறுத்தட்டுமே, அதிலிருந்து திருந்திக்கங்க. நான் முதல்ல சொன்னது தான், அரசியல் என்பது மக்களுக்கானது. இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் தான், மக்கள் பிரதிநிதியாக தான் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது அது ஒரு ஒரு அமைப்பாக மாறி அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க நலனுக்காகவே பயன் தரக்கூடியதாக போயிடுது. அப்போ அந்த விமர்சனத்தை வைக்க வேண்டியது நமக்கான கடமை தானே, தேவை வந்துருக்கு. எதுக்கு கத்தி எடுத்தோன்றதே மறந்துட்டோம். அதையே நீங்கள் எப்படி பாருங்கள், நம்ம ஏன் கட்சி ஆரம்பிச்சோன்றதே மறந்துட்டோம். அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே, எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவும் அரசியலும் தான் 60 ஆண்டு காலமாக பின்னி பிணைஞ்சிருக்குல்ல சார். திராவிட இயக்கம் என்று இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியின் ஆட்சியே திரைத்துறையிலிருந்து தொடங்கினதுன்னு அண்ணா அவர்களுடைய கருத்தாளமிக்க வசனங்கள், அதற்கு பின்னால் கலைஞருடைய வசனங்கள், அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுல. அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு சொல்லி 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் எழுதுனா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. இன்றைக்கி எழுத முடியாது சார் அந்த வசனத்தை. இன்றைக்கி எழுத முடியாது, கோச்சுப்பாங்க எல்லாருமே. ஆனால் 70 வருடங்களுக்கு முன்னாடி அதை பேசியிருக்க முடியுமா? 70 80 ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். அம்பாள் என்றைக்கடா பேசினால்ன்ற ஒரு வசனம், அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வசனம் இல்லை, சிந்திக்கக்கூடிய வசனம் இல்லையா அது? அப்போ அதை எழுதி அதன் மூலமாக ஒரு கருத்தை விதைக்கிறது இருக்குல்ல, அப்போ அங்கேருந்து திரைப்படத்தில் தொடங்கிருச்சு. அப்போ அது நீங்கள் எவ்வளோ பேசுபொருளாக மாறி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது, ஆனால் அந்த படம் மாபெரும் வெற்றி. இப்போ எப்படி நீங்கள் பைசனுடைய வெற்றி, அதுபோல் பராசக்தியுடைய வெற்றியை நீங்கள் பார்க்கணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை வச்சு ஒரு படம், அந்த படம் பேசுபொருளாக மறந்து பெரு வெற்றி பெறுது. அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் உருவாகிறார். ஒன்று தோற்றுருக்கணுமா இல்லையா அன்றைக்கி? கண்டிப்பாக. ஆனால் தோக்காமல் வெற்றி பெறுதுன்னா அதன் மூலமாக மக்கள் சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அங்கேருந்தே சினிமாக்குள்ளேயே இந்த திராவிட கருத்துக்கள் வந்துருச்சு, சினிமா பயன் இருந்திருக்கு. அதற்கு பின்னால் எம்ஜிஆர் என்கின்ற நடிகர், இப்போ நான் ஏற்கனவே சொன்னது ஒரு நிகழ்ச்சியில் அதை தான் சொல்கிறேன், அவர் திரைப்படங்கள் மூலமாக திராவிட கருத்துக்கள். அப்போ அண்ணா முதல்வர், கலைஞர் முதல்வர், அதற்கு பின்னால் எம்ஜிஆர் முதல்வராகிறாரு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தவங்க முதல்வராகிறாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் முதல்வராகிறாங்க. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. ஸ்டாலின் அவர்கள் கூட திரைப்படத்தில் இருந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத்துறையில் இருந்திருக்காரு. சரத்குமார் அவர்கள் திரைப்படத்துறை இருந்திருக்காரு. டி ராஜேந்தர் திரைப்படத்துறை, பாக்கியராஜ் திரைப்படத்துறை, சிவாஜி கணேசன் திரைப்படத்துறை, கருணாசு திரைப்படத்துறை, இப்பொழுது இருக்கக்கூடிய விஜய் திரைப்படத்துறை. அப்போ திரைப்படமும் தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி தானே இருக்குது. எதுலேருந்து எதை பிரிக்கிறதுன்னு தெரியாமல் தான். ஆனால் சினிமாக்குள்ளே அரசியல் இருக்கா சார்? ஒரு சில பேர் படம் பண்ணாங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூலாம் நாங்கள் பார்ப்போம், இவர் பண்ணால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று உருவாகுது. இன்னொன்று, இன்றைக்கி துருவ் இன்றைக்கி எல்லா இடங்களையும் பேசப்படக்கூடியதாக மாறி இருக்காரு. ஆனால் ஆப்போசிட்டில் டியூடுன்ற படம் இன்றைக்கி 100 கோடி அடிச்சிருச்சு, பெரிய வெற்றி அப்படின்னு அந்த பக்கமும் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அந்த 100 கோடி எடுத்தவர் தான் ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேசுபொருள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வசூல் பண்ணுறாரு, அவர் தான் ஸ்டார். இது நல்ல படம் கொடுத்துட்டாரு, அவர் தான் ஸ்டார். இது வணிகமாக தான் இதை பார்க்கணுமே தவிர இது அரசியலாக பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே அரசியல் இல்லை, இதுக்குள்ளே அரசியல் இல்லை. அரசியல் இப்போ பேசுகிறாங்க. இப்போ சில இயக்குநர்களுடைய படங்கள் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பேசுகிற காரணத்தினால அதுக்கு எதிராக சிலர் பேசுகிறாங்க. அவங்க படம் எடுக்கிறவங்க பேசுகிற மாதிரி தெரியல, ஒரு காலத்தில் படம் எடுத்தவங்க பேசுகிறாங்க. அப்படி தான் நீங்கள் அதை விளங்கிக்கணும். நான் என்னை பொறுத்த மட்டும் இப்போ எனக்கு எதிரான கருத்தே மாரி செல்வராஜ் விதைக்கிறாருன்னே வச்சுப்போமே, இல்லை ஒரு உண்மையை மறைக்கிறாருன்னே வச்சுப்போமே, அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய உரிமையும் கடமை எனக்கு இருக்குல்ல, இல்லை அதை எதிர்கருத்தாக பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்குல்ல. அப்போ என்னுடைய திரைப்படத்தில் நான் பேசிட்டு போகிறேன், அதுக்கே நான் அவரை போயிட்டு குறை சொல்கிறதுக்கு? எல்லாருமே சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்குது, சென்சார் அனுமதிக்குது, அவருடைய திரைப்படங்கள் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ அதற்கு எதிர்கருத்து இருந்தால் நானும் மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன், அவங்க ஏற்றுக்கிறட்டும். அதை
அதனால் இங்கே திரைப்படத்துறைக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்ப்புன்ற வந்து நான் ஒரு எதிர்ப்பாகவே கன்சிடர் பண்ணலை. அது வந்து சும்மா தங்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக அவங்க அப்பப்போ இது போன்ற எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதா நான் நினைக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ பைசன் திரைப்படத்துக்கு நான் வந்து இவர் மணிரத்னம் அவர்களுடைய பாராட்டை வந்து ரொம்ப கவனிக்கிறேன்னு சொல்கிறத விட ரொம்ப வரவேற்கிறேன். வார்த்தைகளில் எவ்வளவு தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞனுடைய ஒரு பக்குவப்பட்ட மனிதனுடைய வார்த்தைகளாக பார்க்குறேன். வெறுமனே இந்த திரைப்படத்துக்கு பாராட்டுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீதான் அந்த பைசன் அப்படின்றார். இயக்குனரை பார்த்து சொல்கிறாரு, பைசன் திரைப்படம் பார்த்து நீதான் அந்த பைசன்றார். உன்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கணுன்றார். இப்போ நீங்கள் அவரை எந்த சமூகமாக பார்ப்பீங்க? மணிரத்னத்தை நீ அவர் ஒரு சமூகமாக வச்சுருந்தா கூட அப்போ எந்த சமூகத்திலிருந்து இந்த குரலை பதிவு பண்ணுறாரு? அப்போ அவர் மக்கள் பக்கம் நிற்கிறதா தானே நான் பார்க்குறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை ஒரு சமூகமாக நான் அடைக்க விரும்பலை. நான் அவர் மீது எவ்வளோ விமர்சனங்கள் பிறர் சொல்லுவாங்க. நான் அவரை ஒரு சிறந்த தொழில்நுட்ப கலைஞராக தான் எப்பயுமே மதிக்கிறேன் நான். ஆனால் அவருடைய இந்த பதிவை அதை விட அதிகமாக மதிக்கிறேன். நான் இந்த வெறுமனை பாராட்டுன்னு கடந்து போகாமல் உன்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கணும் அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறதுக்கு அவர் எந்த சமூகம் பிறப்பில் எந்த சமூகமாக இருந்தால் என்ன? சேகுவேரா சொன்னது மாதிரி தானே, யாராக இருந்தா என்ன, நீ எங்கெல்லாம் போராளியா நிற்கிறியோ, நீ எந்த ஒரு அநீதி கண்டு பொங்கி எழுகிறவன் எவனாவது எந்த மூலையில் இருந்தாலும் அவனுடைய தோழன் தான்றது மாதிரி தானே. இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இது இந்த சமூகத்துக்கு மட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே குற்ற சமூகமாக பார்ப்பவர்களும் இப்போ குரலும் ஒலிக்கணும்ல. அப்போ எல்லாருடைய குரலும் ஒலிக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் திரைத்துறையில். அப்புறம் நீங்கள் இந்த வசூல் ரீதியாக கேட்டது வந்து அது நம்ம தவிர்க்க முடியாது. டூடு 90 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இளைஞர்களுடைய விருப்பம் தான் நான் சொல்வேன் நான். ஆனால் விமர்சனங்களும் இருக்குல்ல சார் படத்தில். ஐயா அது டாக்ஸ் கொடுத்து பார்த்தவன் விமர்சனம் பண்ணுறான். அதில் என்ன கலாச்சார ரீதியாக இருக்கட்டுமே அந்த விமர்சனம். அதான் நான் சொல்லல, அந்த படத்துக்கு விமர்சனம் இருக்குது, இந்த படத்துக்கு விமர்சனம் இருக்குது. எது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது மக்களுடைய அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம தெரியும். இது போன்ற திரைப்படங்களுக்கு, டியூடு போன்ற திரைப்படங்களுக்கு அடுத்து மீண்டும் அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னா இந்த விமர்சனம் வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அங்கீகாரம் கிடைக்கலன்னா இந்த விமர்சனத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம அங்கேருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு திரைப்படத்தை நம்ம போய் பார்க்குறதுக்கு ஒரு 2 வெற்றி படங்களை கொடுத்த நடிகருடைய திரைப்படத்தை போய் பார்க்க போகிறாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு போவாங்க. போகும்போது அதுக்குள்ளே ஒன்று இருக்குங்கும்போது இதை நம்ம எதிர்பார்க்கலையே, இது நமக்கு தேவையில்லாததாக இருக்குது அப்படின்னு வந்து கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அதை உடனே இங்கே சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உடனே பொதுவெளியில் பேசணுன்ற அவசியம் இல்லை. அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பில் கூட அது ரிசல்ட் வரும். ஆட்சி மாற்றமே அப்படி தானே நிகழ்வு. 5 வருஷம் வாங்க அப்படியா, நிறைய நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், நம்பினேன், நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க, சரி வாங்க அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்குருவோம் அப்படின்றது மாதிரி தானே. ஓகே, த்ருவ் தூக்கி வளர்த்த பையன் நிறைய இடத்துல சொன்னீங்க. இப்போது அவரை பற்றி பேசாத ஆளே கிடையாது. ஒரு லவர் பாயாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு. எல்லா இடங்கள்லையும் அவருடைய இவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவார்னு யாரும் பார்க்கல அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஆக்சுவலி சார் எனக்கு துருவ் மட்டும் கிடையாது, சினிமாவில் ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற எல்லாரையும் பிடிக்கும் முதல்ல. ஓகே, ஏன்னா இந்த ஆர்ட்டுக்குள்ளே நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா? இதுக்குள்ளே என்னைக்கா நம்மளுடைய கனவு இந்த ஆர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், பிரபலமாகணும். என்னுடைய அப்பாவுடைய ஆசை, என்னுடைய அம்மாவுடைய ஆசை, என்னுடைய நண்பர்களுடைய ஆசை, அல்லது என்னுடைய ஆசைன்னு லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. இந்த துறையின் மீது ஆர்வம் இல்லாத மனிதர்களே குறைவுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் அல்லது பதவியில் இருக்கக்கூடியவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா தனித்திறனாக ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் டாக்டர்லாம் டெய்லி பாட்டு பாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். எதுக்கு சார்? அவருடைய அது மேலே ஒரு ஆசை. அது ஓகே, என்னாலலாம் வர முடியல பாருங்கள் அங்கே அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போது பெரிய பெரிய பதவிகளில் இருக்கவங்க நிறைய நாடகங்களில் நடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் நான். சார் அது எனக்கு ஒரு ஹாபி சார் அப்படின்னு. அப்படி இவ்வளவு பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிற ஒரு துறை, சின்ன துறை தான் அது. இதில் குறைவானவர்களுக்கு தான் எப்பொழுதுமே இந்த ஆடிட்டோரியத்தில் அனுமதி இருக்குது. அப்போ அங்கே வர்றவங்க டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணுன்றது என்னுடைய எண்ணம். நானும் அப்படி தான் இருப்பேன். இங்கே வந்துக்கிட்டு லேசியாக எனக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு, இல்லை நான் இன்னாருடைய மகன் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது.
அதை வந்து நீ படம் பார்க்குறவனுக்கு தான் பொழுதுபோக்கு, உனக்கு அது பொழுதுபோக்கு இல்லை, உனக்கு அது தொழில், உனக்கு அது ஆர்ட். நீ அதை வந்து லேசியாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. அப்போ எல்லா நடிகர்கிட்டையுமே நான் விரும்புவேன். நான் எந்த சின்ன நடிகர் அந்த பெரிய நடிகர் வந்தால் கூட அதை விரும்புவேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும், அதை உள்வாங்கி வேலை செய்யணும் அப்படின்னு. அப்படி இருக்கிற இடத்துல துரு போன்ற நான் பார்த்த பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. சரி, அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு. எல்லாருமே அப்பா பேரை காப்பாற்றுறது இல்லைல்ல சார், அதை பார்க்கணும்ல. சிவாஜி சாருடைய மகன் வந்து பிரபு அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய முதல் திரைப்படம் சங்கிலி, சிவாஜி சாரை அவர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி கணேசன் என்பது வந்து அவர் உலகளவில் பேசு பொருளானவர், இந்திய அளவில் பேசு பொருளானவர். மார்லன் பிராண்டோ வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தவர். போகுது ஆங்கில திரைப்பட நடிகர்கள் எல்லாமே அவர் கூட உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அப்பேற்பட்ட நடிகருடைய மகன் ஏஜில் வரல, ஏஜ் கடந்து வர்றாரு, திருமணம்லாம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றாரு. இப்போ பிரபு சார் வரும்போது பார்த்திங்கன்னா உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருப்பார், அவ்வளோ பெருசு இருப்பார், சிவாஜி சாரோட பெருசாக இருப்பார். அதுதான் முதல் திரைப்படம் சங்கிலி. அப்போது அந்த திரைப்படத்தில் வந்து அன்னைக்கு இருந்த சினிமா மீட்டருக்கு தான் அது இருக்கும். அது ஒரு ரீமேக் படம், ஹிந்தி படத்தோட ரீமேக் படம். ஆனால் அந்த உழைப்பு போட்டிருந்தார், ஒரு கால் இல்லாதது போல் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு டான்ஸு, ஃபைட்டு பிரமாதம் பண்ணி கடை 100 படம் பண்ணிட்டார். அப்போ நான் சிவாஜி சார் பையன்னு இருக்கலை. இங்கே சிலர் இருக்காங்க, நம்ம பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் இன்னாருடைய வாரிசு அல்லது இன்னாருடைய பின்புலத்திலேருந்து வந்தவன் சொல்லிட்டு ஒரு லேசிலே இருக்காங்க. அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பெயரை தூக்கிட்டு நீங்கள் இங்கே வர முடியாது. அதுதான் துருவுக்கு இருக்கிறது. அப்போது அப்பா இவ்வளோ டெடிகேஷனாக இருந்து ஒரு பேர் வாங்கியிருக்காருங்கும் போது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அதாவது ஆல்ரெடி வரும்போதே ஒரு லக்கேஜ் இருக்குது துருவுக்கு. ஆனால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படத்தின் மூலமாக அதில் நடந்துக்கிற விதங்களை பார்க்கும்போது ஃப்யூச்சரில் என்னன்னு தெரியாது, அது நமக்கு தேவையில்லை. அது 10 படத்துக்கு அப்புறம் 50 படத்துக்கு அப்புறம் என்ன அதுன்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு பொறுப்புள்ள ஒரு நடிகனாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அரசன் படம் ப்ரொமோ பார்த்தோம். நிறையா வந்து சிம்பு சாரை பற்றி பேசினதை தாண்டி அந்த பெல்ட்டை பார்த்தா ராஜன் பெல்ட் மாதிரியே இருக்குது. கத்தி வந்து ராஜன் யூஸ் பண்ண கத்தி. அப்போ வடச்சென்னைக்குள்ளே இருக்கா, இது வந்து யார், இவர் தான் ராஜனா, ராஜனோட சின்ன நிறையா பேசு பொருள் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜன் வகைரா. நீ வடச்சென்னை 2 கூட கொஞ்சம் லேட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், இந்த ராஜன் வகைரா எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. இந்த ராஜன் கதாபாத்திரம் இன்னைக்கு அரசன் ப்ரொமோவை தாண்டி உங்கள் கதாபாத்திரத்தை பேசுறதுலாம் இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க? உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கா சார்? ஆனால் இந்த ராஜன் கதாபாத்திரம் வந்து இது என்னுடைய முயற்சி இல்லை. இது எதுக்கு சொல்ல வந்தால் இது என்னோட முயற்சி இல்லை, இன்னொரு இயக்குனருடையது, அவருடைய கற்பனை, அவருடைய உருவாக்கம். அவர் வந்து எனக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் ஸோ இப்போ பல பேருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு 20 வயசு பையனுக்கு அமீரும்பதை விட ராஜன் தான் தெரியும். நான் டீ கடைக்கு போனால் அப்படி தான் கூப்பிடுவாங்க, ராஜன் தான் சொல்லுவாங்க. சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் நான் ராஜன் தான். நான் பருத்திவரன் டைரக்டரோ ராம் டைரக்டரோ கிடையாது. அது ஓகே, அது 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 எனக்கு புது அனுபவமாக இருக்குது. என்னைய நானே இன்னொரு பேரில் கூப்பிட்டு அதை அங்கீகரித்து திரும்புறது இருக்குல்ல. ராஜன் அப்படி ஆமாம், அப்புறம் என்ன தடவை கூப்பிட்றான்னு நான் தெரியுது எனக்கு. இது எப்போவாது நடந்தால் பரவாயில்ல, எப்பயுமே நடந்துகிட்டே இருக்குது. ராஜனா ராஜன் சார்னு கூப்பிட்றாங்க. ராஜன் எப்போ ஆண்டவனே இங்கே அவன் சொல்கிறோம், அதில் என்னையை போயிட்டு என்ன சார் வேண்டி கிடைக்குது. ஆண்டவனே ஆடவேன்னு தான் சொல்கிறோம். என்னப்பா உனக்கெல்லாம் கண்ணே இல்லையாடாப்பா சாமி அப்படின்னு சொல்லும்போது ஊர் அன்புல கூப்பிடுறது, அதில் என்ன ரெஸ்பெக்ட் வேண்டி கிடைக்குன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு? சின்ன பசங்க கூப்பிட்டா ராஜன்றான், ரைட்டு ஓகே என்னடா அப்படின்னு சும்மா கூப்பிட்டேன் அப்படின்னா சரி போடா. ஸோ அந்த இது இப்போ ராஜன் பாண்டியராஜன் ஆயிருக்காரு இந்த படத்தில். பாண்டியராஜன் திருப்பி இந்த ராஜனும் பாண்டியனும் எங்களோட ஏரியா பேரே ராஜன் தான் சார் இருக்கு. ஆமாம், ராஜன் தெரு. இதில் என்னென்னா இப்போ என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் பேரும் ராஜன் தான். உயிர் தமிழுக்கு என்னுடைய பேர் பாண்டியன். ஏன்னா அந்த பாண்டியன் ராஜன் சேர்ந்து இருக்கு. சரி அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அது ஒரு புது அடையாளம் தான். வெற்றிமாறன் கொடுத்தது ஒரு அடையாளம், மாரி செல்வராஜ் கொடுக்கறது இன்னொரு அடையாளம். ஓகே ஃபைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அது சந்தோஷமாக தான் இருக்குது. ராஜன் வகைரா அந்த ராஜன் வகைரா படம் குறித்து அல்லது அரசன் படம் குறித்து உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட கேட்குறாங்கல்ல,
இப்போ வெற்றிமாறன் என்றைக்காவது ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம், எப்போ கேட்டாலும் சொல்லுவார் ஆரம்பிச்சிருவோம் பார், ஆரம்பிச்சு. இப்போ வாடிவாசலே அப்படி தான் சொன்னார், வாடிவாசல் ஆரம்பிச்சிடும், சரிங்க எப்போன்னு சொல்லுங்கள் வரேன்னு சொன்னேன். இந்த அப்போ அப்படின்னார் டெஸ்ட் எடுப்போம்மான்னார், திடீர்னு கூப்பிடுவார் டெஸ்ட் எடுப்போம்பார், அதும்பார் இதும்பார் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அவர் முடிவெடுப்பார், அவர் நினைச்சிருந்தா ராஜன் உள்ள இருக்காரா இல்லையா, அவர் முடிவு எடுத்தார்னா தெரியும். எப்போ எடுத்தாலும் நான் அதில் இருப்பேன், நான் வருவேன், மாட்டே சொல்ல மாட்டேன். ஓகே, நான் வந்து வெற்றிமாறன் கேட்கும் பொழுது என்னைக்கு இருந்தாலும் இல்லை எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நான் அதில் இருப்பேன். இந்த ராஜனை மட்டை பண்ணுற சீனில் நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு 5 பசங்க ஒன்றா சேர்ந்தா என்ன பேசுவோம், அரசியல் பேசுவோம், இது பேசுவோம், அது மாதிரி நிறையா பேசுவோம். உண்மையிலேயே அந்த டீம் இருக்குல்ல, அமீர், சமுத்திரக்கனி, வெற்றிமாறன், உங்கள்கிட்ட பாதிக்கு மேலே அரசியல் தான் பேச முடியுது. உண்மையிலே அரசியல் தான் என்னதான் பேசுவீங்க? இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 அடிச்சுட்டு 2 பேர் இன்னும் பேசிப்பாங்க, நமக்கு காதில் கேட்காது, நாங்களாம் இமேஜினேஷன் பண்ணிப்போம், வந்துட்டு அடுத்த பால் 6 அடிக்கலாம்னு பேசுகிறான்டா, இல்லை சிங்கிள் அடிக்கலாம்னு பேசுகிறான்டா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன தான் சார் பேசுவீங்க உங்கள் டீமில்? அரசியல் பேச மாட்டோம், பயங்கர ஜாலியாக இருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும். கனி நானும் இருக்கிற இடத்துல வந்து கனி ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மேட்ரை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான், பயங்கர நக்கல் அடிப்பான் கனி. அவனுடைய படங்கள்லாம் ரொம்ப ஏதாவது சுவாரஸ்யமான ஏதாவது அனுபவம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது யாரைன்னு இருக்காது, யாரை வேணாலும் இருக்கும். கலாய்ப்பீங்க, அது டைரக்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், பணம் போட்டவராக இருக்கலாம். ஓகே, அந்த நக்கல் வந்து எப்பொழுதுமே இருக்கும். இப்போ அவர், நான், பழனியப்பன் போன்றவர்கள்லாம் இருந்தோம்னா, ஜனநாதன்லாம் அப்படி தான். இப்போ நம்ம 4 பேர் உட்கார்ந்த இடத்துல இங்கேருந்து நான் எந்திரிச்சு போனேன்னா இப்போ என்னையே சொல்லுவாங்க, 2 பேரும் எந்திரிச்சு போனோடனே சொல்லுவாங்க. நானும் இல்லாமல் அவங்க போயிருந்தா, இப்போ கனி போயிட்டான்னா நானும் பழனியப்பனும் அதை சொல்லுவேன், நான் என்ன வேலை பார்க்குறான் பாருங்க அப்படின்னு. அப்போ இது எப்பொழுதுமே நீங்கள் விழாக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். அப்போ கூட மேடையில் யாராவது பேசிகிட்டு இருக்கவங்களே ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். அந்த யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி அரசியலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறதே கிடையாது. இப்போது மாரி செல்வராஜ் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆனால் நான் வந்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன், யூடியூப்பில் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அவர் கேட்பார், எவ்வளோ சீரியஸாக அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு. யாருக்கிட்டேயோ உட்காந்து பேசுகிறதுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சட்டசபையில் என்ன பேசுனாங்க, பீகார் எலெக்ஷனில் என்ன சொல்கிறாரு ஒருத்தர், பீகார் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்களா, தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க, இப்படி எதையாவது ஒன்று அப்படி தான் இருக்குமே தவிர படப்பிடிப்பு தளங்களில் வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் இருக்கும். அப்படி எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே மட்டும் இல்லை, உயிர் தமிழுக்கு படப்பிடிப்புலையும் அப்படி தான். அதான் அண்ணாச்சிலாம், விமான அண்ணாச்சிலாம் ரொம்ப பிரமிச்சு சொல்லுவார், சார் என்ன சார் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, வெளியே பார்த்தா சீரியஸான ஆளாக இருக்கும் பாரு, நான் ரொம்ப ஜாலியான ஆள் தான் என்னாச்சு, அதனால் யாருக்கிட்ட ஜாலியாக இருக்கிறன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், வெற்றிமாறன் மேலே இப்போ அரசன் படம் ப்ரொமோ வந்ததுக்கு அப்புறமா மயிலை சிவகுமார் அவரோட கதை தான் அரசன் படத்தோட கதை. இதை தாண்டி வட சென்னையிலே நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. ஒரு ரவுடியை ஏன் ஹீரோவாக காட்டுறாங்க படங்களில், இப்போ வர தமிழ் தெரியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் படமாக எடுக்கிறாங்களான்னு தெரியாது. அது யூடியூபர்ஸ்க்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒரு வாரத்துக்கு, அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் போனால் ஒரு 1 லட்சம் வியூஸ் வரப்போகுது. அதுதான் படமாக வரப்போகுதான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதை அவர் சொல்லணும். அப்புறம் அதையே அவர் சொல்லணும், அது வந்தால் கூட அவர் அதில் எந்த பகுதியை சொல்கிறாரு அப்படின்றது இருக்குது. ஒரு ரவுடியை நான் இதை தவிர்த்துட்டு இந்த படங்கள் இல்லாமல் பொதுவான உங்கள் கேள்வியை நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். ஒரு ரவுடியை ஏன் கதாபாத்திரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அவனும் ஒரு அங்கம்தான் அந்த சமூகத்தில். ஒன்று அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றது சொல்லலாம், அல்லது அவனுடைய மன அழுத்தங்கள் என்ன, அவனுடைய சிந்தனைகள் என்ன, அவனுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறான் அப்படின்றதும் சொல்லலாம். இப்போ பருத்தி வீரன், அதனால் நான் என்னுடைய படத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இன்னொரு படத்தை இல்லை. இப்போ நான் பருத்தி வீரனில் எடுத்துக்கிட்டது அது ஒரு ரவுடி கதாபாத்திரம் தான். நான் அவனை எப்படி காட்டுறேன், அவனுக்கு என்னவா இருந்தது, அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவனுடைய ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன, அவனுடைய வாழ்க்கையில் வந்து போன மனிதர்கள் யார், அதை வச்சு தானே சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும். அப்போ அதை வெறுமன ரவுடியே ப்ரொபகண்டா பண்ணுற படம் தேவையில்லை.
அது யாருக்குமே அவசியமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பட் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் சாவுன்னு சொல்கிறத சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ எல்லா ரவுடியும் கெட்டவன் இல்லையா? எல்லா ரவுடியும் கெட்டவன் இல்லை. ரவுடி ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு விட முடியாதவங்க இருக்காங்க. பைசனில் கூட ஒரு வசனம் இருக்குமே, லால் சார் சொல்லுவார், அது ஒரு கௌரவம், அதை பிடிச்சிட்டு என்ன செய்கிறேன்னு தெரில. அது மாதிரி எவ்வளவோ பேர் மாட்டிக்கிறாங்க, சின்ன வயசுலேயே போய் சிக்கலில் சந்திச்சிடுறாங்க. தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதற்காக பழிவாங்கப்பட்ட ஒரு மகனுடைய கதை இருக்குது. அவன் அங்கேருந்து ரவுடி ஆயிடுறான். அவன் ரவுடி ஆகணுன்றதுக்காகவா அதை செஞ்சான்? என்னை தூக்கி வளர்த்த, என்னை பெற்று வளர்த்த என்னுடைய தந்தையை என்கிட்டருந்து பறிச்சுட்ட, அவனை ஏன் இந்த சமூகத்தில், இந்த உலகத்திலேருந்து எடுத்துகிட்டு போனேன்? அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பழிக்கு பழியாக ஒரு கொலை செய்கிறான். அப்போ சமூகம் அவன் மேலே அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இல்லை பொருளாதார தேவைக்காக ஒருத்தன் மாறுறான். அப்போ ரவுடின்னா ஒட்டுமொத்தமாக ஒரே லைனில் வச்சு பார்க்க முடியாது. அது பல கதைகள் இருக்குது, பல கிளைகள் இருக்குது. இல்லை ராஜன் கதாபாத்திரத்துக்கே இவ்வளோ மாஸ் எல்லாம் ஓகே, பட் கத்தி எப்போ பார்த்தா அதே அப்படின்னும் போது அது ஒரு பேசு பொருள் தானே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எதிர்கேள்வியாக வைக்கிறேன். ரவுடி கெட்டவன், இந்த சமூகத்தில் யார் சார் நல்லவன்? அப்படி சொல்ல முடியாது சார். சுச்சுவேஷன் என்ன சார், எதுவுமே சொல்ல முடியாது. சாமியாரில் கெட்ட சாமியார் இருக்காது, அரசியல்வாதியில் கெட்ட அரசியல்வாதி இருக்கான், அம்மாவில் கெட்ட அம்மா இருக்கான். ஒரு பிரியாணிக்காக கள்ளக்காதலுக்காக 2 பிள்ளைய வந்து கொலை பண்ணுறான். அப்பாவில் கெட்ட அப்பா இருக்கான், குடிச்சிட்டு வந்து புள்ளாட்டியும் பிள்ளையும் போட்டு அடிக்கிறவே இருக்கான். நண்பனில் துரோகி இருக்கான். புரியுதா உங்களுக்கு? புரியுது. காவல்துறையில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறாக இருக்காங்க. இப்போது விதிவிலக்கு இருக்கு இல்லையா? அதுபோல் விதிவிலக்கா ரவுடியில் நல்லவனு இருப்பான் இல்லையா? அப்படி தானே நம்ம பார்க்கணும். அப்போ ஏன் அவனை டக்குன்னு அவனுக்கு ஒரு லேபிள் விட்டுருங்க கெட்டவன் அப்படின்னு? நான் ரவுடிக்காக வக்காலத்து வாங்கலை, அவர்களும் மனிதர்கள் தான் பார்க்குறேன். அவன் ஏன் சார் இந்த சமூகத்தோட எல்லாரோடையும் ஒட்டி வாழாமல் அவன் ஏன் தனிச்சு இருக்கணும்? எப்போதும் பயத்திலே இருக்கணும். ஒரு ரவுடிக்கிட்ட போய் உட்காந்து கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான். நம்பி போய் யாருக்கிட்டையும் எதையும் வாங்கி சாப்பிட கூட முடியாது, பயம் இருக்கும். ஆமாம், 360 டிகிரிலையும் அவன் அவனுடைய பார்வையை வச்சுக்கிட்டே அவன் வாழணும். அது ஒரு சிக்கலான இடம் தானே. அப்புறம் ஏன் சார் பருத்திவன் கார்த்தி மட்டும் லாஸ்ட்டில் அவ்வளோ அழுக அழுதார்? அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அதான் சொல்கிறேன், அவன் வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தனக்காக காத்திருந்த ஒருத்தியோட வாழணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவோன்னு கிளம்பி போனவன். அந்த கனவு செதஞ்சிருச்சு, நிராசையாயிருச்சு, தன்னை நம்பி வந்தவ இப்படி நாசமாயிட்டாங்கும் போது அப்புறம் அவன் அழுகாமல் இருந்தானே மனுஷனா இல்லையாங்க? இல்லை, அதை பார்த்து நான் ஒரு 20-30 வாட்டி படம் பார்த்துருப்பேன். நான் ஸ்டில் அந்த காட்சிக்கு நான் அழுகுறேன். அமீர் சாருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு இப்போ என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து நிறைய படங்கள் எல்லாமே பிடிக்கும். பருத்திவீரன் மாதிரி ஒரு படம் வந்து அமீர் சார் நினச்சாலும் திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்குது. ஒரு இயக்குனராக எனக்கு அது பெருமையா அப்படின்னா அதை உடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, இதை தாண்டி இன்னொரு படம் எடுக்கணுன்றது என்ன இருக்கும்ல, அது நடக்குமா இல்லையான்றதை காலம் தானே முடிவு பண்ணும். எல்லா இயக்குனர்களுக்கும் சொல்கிறாங்க மணி சாருக்கு நாயகன், அதை தாண்டி இல்லைன்றாங்க. தெரியலை, தாண்டணுன்றது எங்களுடைய எண்ணம், தாண்ட முடியுமா இல்லையான்றதை காலம்தான் முடிவு பண்ணணும். ஓகே, என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறேன் சார். ஏதாவது ஒரு சிக்கலாக இருக்கா? சிக்கல் கிடையாது சார், சிந்தனை தான் சிக்கல். எப்படி இப்போ ஏஆர் ரஹ்மான்ன்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார், அவருடைய எல்லா பாடல்களும் எல்லாமே ஹிட்டாக இருந்தது இல்லையா? அவர் எது போட்டாலும் ஹிட் ஆகும். இந்த படத்தில் 5 பாட்டுன்னா 5 பாட்டு ஹிட்டு, 6 பாட்டுனா 6 பாட்டு ஹிட்டு. இப்போ ஹிந்தியில் அவர் போட்ட பாடல்களை அந்த டியூனை தமிழில் தெலுங்கில் ரீமேக் பண்ணி அதுக்காகவே படங்கள் பண்ண சூழல்லாம் இருக்குது. சில இயக்குனர்கள்லாம் இருக்காங்க, ஹிந்தி டியூனை 5 மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நாங்கள் தமிழ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அதுக்காகவே படங்கள் உருவாக்கப்பட்ட காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ரஹ்மான் சார் வந்து ஒரு ஆஸ்காரை ஒன்று வாங்கினதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அவரால் கமர்ஷியலாக இசையமைக்கவே முடியல. அவர் வேற ஒன்றை தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து திரும்ப வந்து ஊர்வசி அவர் போட மாட்டேன்றார், முக்காபலா போட மாட்டேன்றாரு, அரபிக்கடலோர அவர்கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. ரொம்ப உன்னிச்சு கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரசிகன் தானே. அப்போது நான் பார்க்குறேன், நான் ஏன்னா அங்கே போன உடனே இது பூரா எதுவுமே வரலை. இப்போ ரொம்ப ரேராக வருது.
தக்லைப்பில் ஒன்று, அந்த சிம்பு படத்தில் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடு தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடில். ஆனால் அன்னைக்கு 5மே அப்படி இருந்துச்சு. இப்போ வேற பாருங்க, தந்தானத்தானா மாமன்னன்ல இப்போ வேற ஒன்று வருது. ஆனால் எனக்கு அரபிக்கோட வர மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. அது மாதிரி தான் ஒரு இயக்குனருக்கும். இந்த படத்தை பண்ணதுக்கப்புறம் இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கமர்ஷியலாகவும் பண்ண முடியலை. அப்போ இந்த ஸ்டாண்டர்டோட பண்ணணும், அந்த வாழ்வியலோட பண்ணணும், அதுக்கு அமையணும். எல்லா இடத்துலையும் பருத்திவரன் ட்ராமா கொண்டு வந்து வச்சிடுறாங்களா? ஆமா, வந்துருதுல இப்படிதானே படம் பண்ணுவார், இப்படித்தானே பண்ணுவார், இது பண்ணக்கூடாதுன்னு அது ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நாமளும் அதுல சிக்கிடுறோம். அது உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். உடைக்கிறோமா இல்லைன்றத காலம்தான் முடிவு பண்ணணும் சார். ஆனால் உங்களை சுற்றி நிறையா பேசுகிறாங்க சார், நிறைய கதைகள். ரொம்ப அடமெண்ட்டுங்க அமீர் சார். அதனால தான் யார் கூடயும் பயங்கரமாக ஜெல்லாகி ஒர்க் பண்ணுறதுலாம் கஷ்டம் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா அந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், தேவையில்லை. இப்போ வந்து இயக்குனர்கள் பேசும்போது நாங்கள் நடிக்க வந்ததுக்கு ரீசனே வந்து பணம் இல்லை அப்படின்னு. ஆனால் அமீருக்கு அந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே, இதுக்கெல்லாம் அவங்க பதில் இல்லை. நான் அடமெண்ட்டாக தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் அயோக்கியன்னு சொல்லலை. அயோக்கியன்லாம் யாரும் சொல்லலை சார். அடமெண்ட்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பிடிவாதம் என்பது அது என்கிட்ட தானே வச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட அதை நான் செலுத்தலையே. நான் உங்ககிட்ட அதிகாரம் செலுத்தினா என்கிட்ட நீங்கள் குற்றம் சொல்லலாம், அல்லது பிறரை நான் அவதூறு சொன்னேன்னா அந்த இடத்துல நீங்கள் கேள்வி எழுப்பலாம். நான் எனக்கான வாழ்க்கையை முடிவு செய்கிறேன், அதை பிடிவாதமாக வச்சுக்கிறேன். அதோட ஆங்கில சொல்லு தான் அடமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் பிடிவாதமாக இருக்கேன். என்ன பிடிவாதமாக இருக்கேன்? எனக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறேன், எனக்கு பிடித்த மனிதர்களோடு நான் நெருங்கி பழகிறேன், எனக்கு பிடித்தவர்களை தேடி போய் பார்க்குறேன். நான் இப்படி எனக்கு என்னெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நான் செய்கிறேன். இதில் நான் தொடர்ச்சியாக படங்கள் நடிக்கணுன்றதோ அல்லது தொடர்ச்சியாக படங்கள் இயக்கணுன்றதோ அப்படின்னு எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. சார் என்ன சார் படம், உங்கள் படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆமாம் ஆச்சு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன் தெரியலை. இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணுற படம் பூரா வெற்றி அடையும் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ என்ன செய்வேன்? என்ன சார் ஒரு படம் பூரா ஊத்த படமாக கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். அப்பவும் கேள்வி கேட்பேன். அப்போ என்னை சந்திப்பவர்கள் கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. நான் என்னை சந்திக்க வர்ற மனிதர்கள்ட்ட சொல்கிறதும் ரசிகர்கள்ட்ட சொல்கிறதும் அதுதான். நீங்கள் யாரும் எனக்கு லெட்ரு போட்டு என்னை டைரக்டராக வான்னு கூப்பிடல, அப்படி நான் வந்தவன் இல்லை. நான் வந்தேன், நானாக வந்து மௌனம் பேசின்னு ஒரு படம் எடுத்தேன், நானாக அங்கேருந்து விலகி ராம்னு ஒரு படம் எடுத்தேன், நானாக விலகி பருத்தி வீரன். இதெல்லாம் யாருமே எனக்கு கேட்க விருப்ப கடிதமாக அனுப்பலை. சார் நீங்கள் இப்போ கொடுத்த படைப்புகள் எல்லாமே அப்போ எனக்கு தோன்ற படைப்புகளை நான் பண்ணுறேன். அது வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அங்கீகாரம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் சிந்தனை என்னோடது, முடிவு என்னோடது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விக்கு நான் காரணமாக இருக்கணும், பிறர் காரணமாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அதுவும் நடந்துடுது. நம்மளுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க காரணமாயிடுறாங்க. ஆனால் அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக முடங்கி போய் நான் உட்காந்துட முடியாது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகும், வேறு ஒரு பாதை. நம்ம போய்கிட்டு இருக்க பாதையில் ஒரு சிக்கல்னால் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து போகும். இன்னைக்கு 6 மணிக்கு நிச்சயம் இல்லைன்னு நான் நினைக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னும் 1 மணி நேரம் கழித்து நிச்சயம் கிடையாது, இருந்தால் தான். அதை அப்புறம் பார்ப்போம் இருக்கும்போது. ஓகே, இல்லை கனவுலாம் இருக்குல்ல, கனவுலாம் பெரிய கனவுகள் இருக்கும். கனவு என்ன கனவு இருக்குது? கடைசி வரைக்கும் மனுஷனாக வாழ்ந்துட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட் அமீர் சார்கிட்ட ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட கிடையாதா? ஆசைகள் இருக்குன்னு சொல்லுங்கள், ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இப்படி ஒரு படம் பண்ணிடணும் நமக்கு, அப்படிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருன்னு அந்த முக்கிய கதாபாத்திரம் இல்லாத ஒரு திரைக்கதையை உருவாக்கி ஒரு படம் எடுக்கணும். 2 பேருமே கிடையாது. அப்போ ஒரு படத்தில் யாரை ஃபாலோ பண்ணுவீங்க? ஹீரோ ஹீரோனே கிடையாது, கேரக்டர் ஃபாலோ பண்ணியே போகிற மாதிரி அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. ஓகே, இதுதான் இருக்கே தவிர எனக்கு அப்படி ஒன்று இருக்கா, எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நான் நாயகின்னா திரைப்படங்களில் வந்து ஒரு நாயகின்னா அழகாக இருந்தால் அதை ரசிப்பாங்க. அப்படி இல்லை, அழகு என்பது உருவத்தில் இல்லை, அவங்களுடைய சிந்தனையிலே செயல்லையும் அவங்க வாழ்வியல்லையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு கதாபாத்திரம் உள்ள ஒரு கதை இருக்குது, அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோயிசம் உள்ள படங்களும் ஆசைப்பட்றேன். இப்படித்தான் நான் ஆசைப்படுவேனே தவிர
இது ட்ரீம் ப்ராஜெக்ட், இதை எடுத்துகிட்டு தான் சாகணும் அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை சார், உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா மனசட்டை போட்டு கன்னித்தீவு போனான்னு டான்ஸ் ஆடுறீங்க, அப்புறம் பார்த்தா மனசை உருக்குற மாதிரி ஒரு படம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ராஜன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி மிரட்டுறீங்க. சமுதாயத்தில் கருத்துக்கள் பார்த்தா யாரை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம கருத்தை சொல்லிடுவோம்னு போயிட்டுறீங்க. யார் தான் அமீர்? இப்போ யார்ட்டையாவது தெரியாத ஒரு வட இந்தியன்ட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த கன்னித்தீவு பொண்ணு பாட்டு டான்ஸ் ஆனவர் தாப்பா இந்த அமீர்னு சொல்ல, பாண்டியராஜ் இந்த ராஜன் வகையறான்னு சொன்னா நம்புவாங்களா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சார். நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, யாருக்கும் ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்கறது இல்லை, எதுவுமே கிடையாது. என்னை தேடி வர்றதில் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதில் அடமெண்ட்டுன்றது எங்கேருந்து வருதுன்றது தான் கேள்வி எனக்கு. ஓகே, இதில் என்ன அடமெண்ட்டாக லுக் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை அது கூட நல்லதுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் திமிரா இருந்துக்கலாம். நான் எனக்குள்ள தானே வச்சுருக்கேன், என் திமிரை உங்கள்கிட்ட காமிச்சாதான் அது, அதான் தப்பு. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் என்கிட்ட அன்பா உங்களுடைய கேள்விக்கு தானே சார் பதில். உங்களுடைய கேள்வி ரூடாக இருந்துச்சுன்னா என்னுடைய பதில் அதை விட 2 மடங்கு ரூடாக. அது தெரியும் சார். சார், அரசியலை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. எத்தனையோ தலைவர்கள் நம்ம தமிழக அரசியலில் கடந்து போயிருக்காங்க. இப்போ பயோபிக் காலமாகவே இருக்குது, நிறையா பயோபிக். இப்போ கூட பைசன் எடுத்துக்கிட்டா கூட சில பேருடைய இதுதான் இருந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆசை இருக்கா? ஒருத்தோட பயோபிக் எடுக்கணும், அவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா யாருக்கா? இப்போ பழனி பாபா அவர்களுடைய பயோபிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பழனி பாபா அவர்கள், ஆமாம், அவர் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி. அவரை பல பேருக்கு இங்கே தெரியாது. அவர் சொந்த சமூகத்தாலே கைவிடப்பட்டவர், ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு படித்த அறிஞர், அவர் படித்தவர். அப்புறம் தன்னம்பிக்கையினுடைய உச்சம் அவர், இறை நம்பிக்கையிலையும் ரொம்ப உச்சமாக. எல்லா சமூகத்தோடைய பழகிறதுக்கான முன்மாதிரி அவர். ஒரு போராளி, ரொம்ப முக்கியமானது போராளின்றதான். ஒரு பல வழக்குகளை பார்த்தவர், பல முறை சிறை சென்றவர். யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் உங்கள்கிட்ட இருந்து அகற்ற நினைக்கிறாங்களோ அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள்ன்ற கருத்தை சொன்னவர். அப்போது அவருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன், அவருடைய அறிவை நான் பார்க்குறேன். அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர், பெரியார் கடவுள் மறுப்பாளர். அப்போ இந்த நெருக்கம் எப்படி வந்தது? வெற்றிமாறன் என்கிட்ட சந்திக்கும் போது ஒரு முறை சொல்கிறாரு, நீங்கள் வந்து பழனி பாபா கேரக்டர் எடுத்து பண்ணுங்கன்னு. நான் அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன், என்னங்க திடீர்னு? இல்லைங்க, உங்கள் ஃபேஸு, உங்களுடைய பேச்சு, கண்ணாடி போட்டால் எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது, உங்களுடைய பேச்சு, உடல் மொழி எல்லாமே அப்படியே இருக்குன்னாரு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், எனக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுங்க. சார், மக்களில் ஒருவனா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம், முன்னொரு காலங்களில் அரசியல் அப்படின்னும் போது டீசெண்டான சில வார்த்தைகள் நிறையா இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை தற்கூரி அப்படின்னு சொல்கிறது, விமர்சனங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது, இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, ஐடி விங்குன்னு சொல்கிறாங்க, டீமுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் வெறுக்கிறேன் சார். வெறுக்கிறீங்க? நான் வெறுக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை சுடலைன்னு சொல்கிறதையும் வெறுக்கிறேன். விஜய் அவர்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறது, அணில்னு சொல்கிறதையும் நான் வெறுக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை தத்தின்னு சொல்லுவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்ன தத்தின்னு சொல்லுவது, நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது, விஜய் ரசிகர்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறது, இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். ஒருவருடைய கருத்தை உங்களால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். நீ கருத்தியலாக தான் மோதணும். அவர் என்ன கருத்து சொல்கிறார், உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது, கருத்தியலாக தான் மோதணும். நீ ஒருவனை கிண்டல் கேலி செய்வதால் அவன் வீழ்ந்து விட மாட்டான். எம்ஜிஆரை மலையாளின்னு சொன்னதுனால எம்ஜிஆர் ஒதுக்கப்படலை, எம்ஜிஆர் ஆண்டுட்டு தான் போனார். ஜெயலலிதாவுக்கும் போல விமர்சனம் இருந்தது. நீங்கள் சொன்னதுனால அவங்க தோத்துறலை, அவங்க மரணிக்கும் போது இரும்பு பெண்மணின்ற பெயரை வாங்கிட்டு தான் போனாங்க. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இதை
சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்றது அவருடைய அறியாமையும் அவருடைய இயலாமையும் நான் நினைக்கிறேன். மனசுக்கு நிறைவான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டுறோம். மொத்தமாக எல்லாத்தையும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.